ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ஃப்ரென்சஸ் கட்டு போட் நெக்கு, சரிங்களா? முதல் வீடியோவில் பேக் சைடு கட்டிங் நாம் பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட்டிங்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் எடுத்து இப்படியே வச்சிருங்க. ஃப்ரண்ட் பீஸ் 1 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணுங்க. பாருங்கள், கீழே 1 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும். அந்த 1 இன்ச்சு ஜாஸ்தி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி அதை லைன் போட்டுருங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணுங்க. 1 இன்ச்சு எதுக்கு ஜாஸ்தி இருக்கணும்னா ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கும், சரிங்களா? அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், கீழ் சைடு ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சு வரை, எப்படின்னா அவங்க கப் சைஸ் பொறுத்த வரை, சரிங்களா? இவங்க நார்மல் பாடிக்கு இவங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வச்சா இவங்களுக்கு போதும், சரிங்களா? இப்போது கீழ்ப்பக்கம் அந்த மார்க் 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ போட் நெக் அளவு பேக் சைடு போட்ட மாதிரியே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அளவு போட்டுருங்க. ஆம்வால் அதே அளவு, சரிங்களா? அளவு போட்டுருங்க. பாருங்கள், இப்போ சென்ட்ரு டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அது சென்ட்ரு நம்மளுக்கு நிப்பிள் பாயிண்ட்டுங்க அது, சரிங்களா? பாருங்கள், இப்போ மேல் கோட்டையும் கீழ் கோட்டும் மார்க் பண்ணியிருக்கு. அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுடலாம். இப்போது இதை கட் பண்ணி இதை எடுத்துட்டு நம்ம வீல் மார்க்கில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை எல்லாம் கோடு போட்டுடலாம், சரிங்களா? பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு 3 இன்ச்சு வரை நீங்கள் கீழ்ப்பக்கம் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், இப்போது அந்த கிராஸ் கோடு மேலே 1 இன்ச்சு விட்டுருக்கு, கீழே ஒரு 3 இன்ச்சு விட்டுருக்கு, சரிங்களா? அதுக்கு கிராஸ் கோடு போட்டுருங்க. இப்போ கட் பண்ணிடலாங்க, சரிங்களா? அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க்கு கொஞ்சம் மேல் பக்கம் தூக்கி கிராஸ் போட்டுருங்க, சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு அந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான், சரிங்க. இப்போது பாருங்கள், அந்த மார்க் போடுறீங்களா, அந்த பாருங்கள் சென்டர் மார்க்கு, அந்த அச்சு அடுத்து கிரீஸ் லைன் சென்டர் லைனு அது போட போகிறோம். எடுத்தோடனே அந்த கோடு போட்டுடலாம், சரிங்களா? இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்தோடனே அந்த மெயின் கோடை நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போது ஆர்ம் ஹோல் கட்டிங்கு எல்லாமே பேக் சைடு கட் பண்ண மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடையும் அதே ஷேப்பில் கட் பண்ணிடுங்க, சரிங்களா? பாருங்கள், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எதனால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக போடுறேன். நான் போடாமல் இருக்க மாட்டேன், சரிங்களா? லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இந்த பேக் பீஸை நம்ம எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் பீஸு இப்போது ஃப்ரென்சஸ் கட்டு நம்ம மார்க் பண்ணோம். இந்த சென்ட்ரு கிரீஸ் லைன் பாருங்கள், அது நம்ம வீல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்குடைய அளவு என்னென்னா மேல் பக்கம் 4 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கேங்க, கீழ் பக்கம் 4.1 வச்சுருக்கேங்க, பார்த்தீங்களா? இது 9 இன்ச்சுங்க, சரிங்களா? 9 மேல் பக்கம் 1/2 இன்ச்சோட சேர்த்துனா 9.5 இன்ச்சு வரும். இதை மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், அது 9.5 இன்ச்சு வரும். நம்ம இந்த மார்க்கு உங்களுக்கு புரியலன்னா ஃப்ரண்ட் கட்டிங்கை போய் பாருங்கள். ஃப்ரண்ட் கட்டிங்கில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழே டாட் எண்டு, சரிங்களா? டாட் எண்டு நம்ம 36 3 டிவைட் பண்ணி 1 ப்ளஸ் பண்ணுங்கள். 36 3 டிவைட் பண்ணி 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் கீழே டாட் எண்டு மார்க்கு, அந்த மார்க்கு கீழ் மார்க்கு. பாருங்கள், இது 4.1 இந்த இடம் மேலே பாருங்கள். இப்போ
மேலேருந்து ஒரு 5.5 இன்ச்சுங்க, ஒரு 5லிருந்து 5.5 இன்ச்சு அந்த நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே தான் அந்த மெயின் டாட் கட்டிங் போகும். பாருங்கள், மெயின் டாட் அப்படியே வளைஞ்சி மேலேருந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா 5.5 இன்ச்சுக்கு பாருங்கள், 5.5 இன்ச்சு அப்படியே அங்கே போய் சேர்த்துருங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிள். சரிங்களா? பாருங்கள், இப்போது இங்கேருந்தே நம்ம 3 இன்ச்சு, சரிங்களா, இந்த 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு விட்டோமா? பாருங்கள், இந்த 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த சென்டர்லேருந்து அப்படியே கப் சைஸுக்கு ஏற்றா போல் அப்படியே வளைச்சி கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? பாருங்கள், அப்படியே கப் சைஸ்க்கு அப்படியே ரவுண்டாக அப்படியே எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? ஈஸி, அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது விட எல்லா கட்டிங்களும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே அப்படியே ரவுண்டாக அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? பாருங்கள், அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஆம்போல் இருக்குங்களா, அது குடச்சி வெட்டணும். நம்ம இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குடச்சி வெட்டணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை குடச்சி எடுக்கணும். இப்போ குடச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணிட்டானா அந்த வித்தியாசம் வரும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் குடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு என்றைக்கும் நாம் கொஞ்சம் குடச்சி வெட்டுவோம். சரிங்களா? அதே மாதிரி குடச்சி வெட்டுங்க. என்றைக்கும் கத்திரி நம்ம வெட்டும்போது அந்த நுனியில் தான் வெட்டிட்டு போகணும். ரொம்ப லாங்காக வெட்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. அந்த ரவுண்டு அப்படியே வெட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த பீஸையும் அப்படியே ரவுண்டாக வெட்டலாம். சரிங்களா? பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சிலிருந்து 3 இன்ச் வரை விட்டுருக்கோமா? பாருங்கள், அப்படியே ரவுண்டாக கொண்டு போங்க. பாருங்கள், அழகாக வெட்டி அப்படியே ரவுண்டாக கொண்டு போகணுங்க. நம்ம வெட்டி வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு வெட்ட வெட்ட கரெக்டாக இந்த மாதிரி அழகாக வெட்ட உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த டாட் நம்மளுக்கு அங்கே துணி ஜாஸ்தி கிடைக்கும். சரிங்களா? நம்ம கப் சைஸ்க்கு கொஞ்சம் துணி சேர்த்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே ஜாயின் பண்ணிடணும் இதை. சரிங்களா? இப்போது உங்களுக்கு அடுத்தது இந்த கை கட்டிங் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? கை கட்டிங்கு யாருமே உங்களுக்கு இவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. கை கட்டிங் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்தது பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 இன்ச்சு, பார்த்தீங்களா? 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு டிச்சிங் அடிச்சிருங்க. அதை கட் பண்ண வேண்டாம். அந்த மார்க்கு அளவாக ஃப்ரண்ட் சைடு டிச்சிங் அடிச்சிருங்க. அப்போ ஃப்ரண்ட் லூஸ் இருக்காமல் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இது கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை பீஸ் தான் கட் பண்ணணும். கை பீஸ் கட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்களா?
நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. ஓகே மக்களே, நன்றி மக்களே.